شهر رمضان الذي أنزل فيه القرآن. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. அல்ஹம்துலில்லாஹ், புனிதமான ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். எல்லோருக்கும் தெரியும், அடிக்கடி பேசக்கூடிய விஷயம், புனிதமான ரமதானுடைய மாதத்துக்கும் அல் குர்ஆனுக்கும் பெரிய ஒரு சம்பந்தம் மிகுது. அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் புனிதமான ரமதானுடைய மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சாலிஹீன்களும் உலமாக்களும் மாஷா அல்லாஹ் குர்ஆனோட எவ்வளோ சம்பந்தமாக பேசக்கூடிய செய்திகளையும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகள் நாங்கள் நெடுகாலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நான் ஒரு 2 ஆயத்தை எந்த நாளும் மோதக்கூடிய சூரா யாசீன் அதிகமான பேர்கள். அந்த அடிப்படையில் குர்ஆன் இறங்கப்பட்ட நோக்கத்தை பற்றி அல் குர்ஆன் பேசுது. அல் குர்ஆன் பலவிதமாக பேசக்கூடிய பார்க்குறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளேன்னு பேசுது. யா அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே என்பதாக பேசுது. இப்படி பல விஷயமாக குர்ஆன் பேச மாதிரி பார்க்குறோம். யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம் அப்படியும் பேசுது. மனித சமூகமே, மனிதர்களே, மா கர்ரக, நீங்கள் ஏன் உங்களோட ரப்பை உங்களை படைத்து பராமரிப்பவனை மறந்து வாழ்கிறீங்க என்பதாக குர்ஆன் கேட்குது. இதே அடிப்படையில் அல் குர்ஆன் என்பது உலகத்துக்கு இறக்கப்பட்ட வேதங்களில் இறுதியாகவும் கடைசியாக வந்த வேதம். எல்லா வேதங்களையும் உண்மைப்படுத்தி வந்த வேதம் இந்த வேதம். இதுக்கு முன்னர் பல வேதங்கள் ஈமானுடைய விஷயத்தில் நாங்கள் அல்லாஹ்வை தனிமையாக ஈமான் கொள்ளணும், ஒருமையாக, மலக்குமார்களை பன்மையாக ஈமான் கொள்ளணும், வேதங்களை பன்மையாக ஈமான் கொள்ளணும், நபிமார்களை பன்மையாக ஈமான் கொள்ள வேண்டிய கடமை எங்களுக்கு இது. இந்த அடிப்படையில் அல் குர்ஆன் ஏன் இறங்கப்பட்ட பேசக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் யாசீன் வல் குர்ஆன் ஹக்கீம், குர்ஆனி சத்தியன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நபியை பார்த்து ஜல்லக லமினல் முர்சலீன், நீ நபியே முர்சலான அனுப்பப்பட்டவர்களில் முர்சலான நபிமார்களில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர். அலா ஸிராத்தி முஸ்தகீம், நேரான பாதையில். தன்சீலுல் அஸீஸுர் ரஹீம், இந்த வேதம் கண்ணியமான, வலுப்பமான, இரக்கமுள்ள அவனுடைய புறத்திலிருந்து இறக்கப்பட்டது என்பதாக சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தையை சொல்வது லித்துந்திர கௌமன், லித்துந்திர கௌமம் மா உந்திர ஆபாகும் ஃபஹும் காஃபிலூன், ஒரு கூட்டத்துக்கு எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி என்பதாக இந்த குர்ஆன் இறங்கப்பட்ட நோக்கத்தை பற்றி இந்த சூராவுடைய ஆரம்பம் பேசுகிறது நாங்கள் பார்க்குறோம். இந்த சூரா ஆர்வமாக பேசக்கூடிய பேச்சில் அந்த சூறாவில் பேசிவிட்டு நிறைய மனிதர்களுக்கு ஒரு பிரச்சனைகளை சந்திக்க போகக்கூடிய பெரிய பிரச்சனைகளை பற்றி பின்வரும் ஆயத்துகள் பேசுகிறதுல நாங்கள் பார்க்குறோம். எனவே அடுத்த மக்களுக்கு, அல் குர்ஆனை தெரியாத மக்களுக்கு, அல் குர்ஆன் நம்பிக்கை இல்லாத மக்களுக்கு இதை எடுத்து சொல்வது, இதை ஞாபகப்படுத்தப்படுவது வருங்காலத்தில் பெரிய ஒரு பிரச்சனை இது இருக்கிற மனிதன் எல்லோரும் நாங்களும் நீங்களும் முகம் கொடுக்க வேண்டும் என்பதாக லித்துந்திர, அவங்களுக்காக வேண்டி, இந்தார் அவங்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி, கௌமன் தனி மனிதர்கள், லித்துந்திர கௌமன் ஒரு கூட்டத்துக்கு எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி என்பதாக பேசுகிறது நாங்கள் பார்க்குறோம். அதே அடிப்படையில் சூரத்து சஜ்தாவை எடுத்துக்கொண்டாலும் அலிஃப் லாம் மீம் தன்சீல் கிதாபி லா ரைப ஃபீ, இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த ஆயத்தில் வரிசையில் அங்கேயும் பேசுகிறத பார்க்குறோம். லிதுந்திர கௌமம் மா அதாஹும் மின் நதீரின் மின் கபலிக லஅல்லஹும் யஹ்ததூன், லிதுந்திர கௌமன் ஒரு கூட்டத்துக்கு எச்சரிக்கை செய்வதற்காக, மா அதாஹும் மின் நதீரும் அவர்களுக்கு எந்த எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களும் நதீர்களும் வரவில்லை, மின் கபலிக்க லஅல்லஹும் யஹ்ததூன், அவர்கள் நேர்வழி பெறக்கூடும் என்பதாகவும் அல் குர்ஆன் பேசுது. எனவே இந்த அடிப்படையில் அல் குர்ஆனுடைய கடமைகளை பற்றி
அறிஞர்களை பேசக்கூடிய நேரத்தில் எல்லா அறிஞர்களுடைய குர்ஆனுடைய கடமைகளை நம்பிக்கையை முதல் கொண்டு ஆரம்பித்து இறுதியாக சொல்வார்கள், இதை எத்தி வைப்பது ஒரு கடமை என்பதாக எல்லாரும் சொல்லுவார்கள். குர்ஆனுடைய கடமைகளில் பல கடமைகள், அதில் இறுதியான கடமை அல் குர்ஆனை அடுத்தவங்களுக்கு எச்சரிக்கை செய்வது கடமை என்பதாக சொல்வதோட இந்த 2 வசனத்தையும் சூரா யாசீனில் சொல்லக்கூடிய வசனம், சூரா சஜிதாவுடைய வசனம் லித்துந்திர அடுத்தவங்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டிய விஷயத்தை சொல்லுது. எச்சரிக்கைன்னு சொல்லும் பொழுது மனிதன் ஒரு நாளையில் பெரிய ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுத்து ஆக வேண்டும் என்பதாக குர்ஆன் அடிக்கடி பேசுறதை நாங்கள் பார்க்குறோம். இக்தரவலின்னாஸ் ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன். முழு மனித சமுதாயத்துக்கும் பெரிய ஒரு பிரச்சனைக்கு நாளை முன்னோக்கணும். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி. அந்த நாளையில் மனிதன் தன்னுடைய விஷயத்தில் கவனம் செலுத்தி கொண்டு தன்னுடைய தாய்தந்தர்களை தன்னுடைய மனைவி மக்களை விட்டு விரண்டு ஓடுவான் என்பதாக சொல்லுது. இப்படியாக அல் குர்ஆன் அந்த எச்சரிக்கை செய்யக்கூடிய பார்க்குறோம். சூரத்துல் அபஸாவுடைய கடைசியெல்லாம் இன்ன அந்தன்னாக்கும் அதாபன் கரீபன் யௌம யன்துருல் மர்உ மா கத்தபத் யதாஹு. இன்ன அந்தன்னாக்கும் உங்களை நான் எச்சரிக்கை செய்கின்றேன். அதாபன் கரீபன், கிட்டடியில் பெரிய ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுக்கணும், பெரிய ஒரு வேதனைக்கு முகம் கொடுக்கணும் என்பதாக குர்ஆன் பேசுது. இந்த அடிப்படையில் குர்ஆனை அடுத்தவங்களுக்கு எத்தி வைக்கிற மாபெரும் பொறுப்பு என்பதாக யாருக்கு இருக்குது? நபியுடைய காலத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இருந்தது. சஹாபாக்கள் அந்த வழிமுறையில் அவங்களோட பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றினாங்க. அந்த நிறைவேற்றுவதன் மூலமாக நான் பார்க்குறோம், முழு உலகம் சஹாபாக்கள் சென்று இந்த பொறுப்பை நிறைவேற்றினார்கள். இப்போ நான் எங்களோட கேள்வி வந்து என்ன, இந்த காலத்தில் இதில் பொறுப்பு யாருக்கு? யார் முந்திர், யார் எச்சரிக்கை செய்பவர் என்பதாக நாங்கள் சிந்தித்து குர்ஆனுடைய கடமைகள், பல கடமைகள், பலவிதமான குர்ஆனுடைய ஹிதுமத்துகள் நடந்து கொண்டு போகுது. மாஷா அல்லாஹ். குர்ஆன் ஹிஃப்ஸ் செய்வது ஒரு ஹிதுமத்து, குர்ஆனை தஃப்சீரை படிப்பது ஒரு ஹிதுமத்து. இந்த மாதிரி குர்ஆனுடைய பல ஹிதுமத்துகள் இருந்து கொண்டியது. அதே ஒரு ஹிதுமத்தில் வரிசையில் இதுவும் ஒரு மாபெரும் ஹிதுமத்து தான். குர்ஆனுடைய இந்த எச்சரிக்கைகளை அடுத்த மக்களுக்கு, இதை விளங்காத, இந்த கையில் கிடைக்காத மக்களுக்கு இதை எத்தி வைக்கக்கூடிய மாபெரும் பொறுப்பு இருக்குது என்பதை இந்த குர்ஆன் இறங்கப்பட்ட ரமதானுடைய மாதத்தில் நான் இந்த இடத்த எல்லாருக்கும் இந்த செய்தியை ஞாபகமூட்டி கொள்கின்றேன். எனவே வல்ல நாயன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா புனிதமான ரமலானுடைய பரக்கத்தை கொண்டு இந்த கடமையை நாங்கள் இந்த சமூகத்துக்கு மத்தியில் சரிவர செய்வதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.